வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பயிற்சி 8/6/2026. அதனோட இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல நம்மளோட ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நிறைய பேர் பேராதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானோட பயிற்சி. சுக்கிர பகவான் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு கிரகம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் சுபகிரகம் அப்படின்னாலே குருன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த சுபகிரகம் அப்படிங்கிறது இந்த சுக்கிரன் தான். ஏன்னா இந்த ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் மெயின். சந்தோஷம், காசு இருக்கோ இல்லையோ நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் 2ஆம் இடம் 7ஆம் இடம். ஆமாம், அது ரொம்ப விசேஷம். ஏன்னா 2ஆம் இடம்னாலே தனவாக்கு குடும்பம், 7ஆம் இடம் கலத்திரம். ஸோ வாழ்க்கை துணை துணைனாலே நண்பர்கள், இதெல்லாம் அந்த மாதிரி இந்த சுக்கிரனுக்கு அற்புதமான ஒரு இடம் 2-7. அப்போ இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ கடக ராசிக்கு வரப்போறார். கடக ராசியில் ஆல்ரெடி உச்ச குரு அங்கே உட்காந்துட்டுருக்கார். குருவோட சேர்ந்து இந்த சுக்கிரனும் சேர்றதுனால குரு சுக்கிர யோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா இருக்கிற ஸ்தான பலத்தை வச்சு சொல்லலாம். மற்றபடி குரு சுக்கிர யோகம் கண்டிப்பாக கிடைக்கிறது. இந்த 8/6/2026 3/7/2026 கிட்டத்தட்ட 26 நாட்கள் இந்த சுக்கிர பகவான் கடகராசியில் உச்சமடைந்த குருவோட சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கடகம் அப்படிங்கும்போதாலே உங்களுக்கே தெரியும், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம், இதுதான் இந்த நட்சத்திர சஞ்சாரம். இப்படி தான் இந்த சுக்கிரன் கடகராசி சந்திர பகவான் ஒரு இதுதான் பகை கிரகம் அப்படின்னாலும், இடம் அப்படின்னாலும் அவர் சஞ்சாரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா புனர்பூசம் ஒரு 4ஆம் பாதங்கிறது ஒரு 3 நாள் தான் வரப்போகிறது. அதுக்கப்புறம் பூசம் சனி பகவான் நட்பு தான். அதே மாதிரி புதனும் நட்பு தான். அதனால நட்பு கிரகத்தோட நட்சத்திர சஞ்சாரத்தில் தான் இவர் வரப்போறார். அதனால இந்த சுக்கிர பகவான் இந்த கடகராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போறார். ஓகே, அந்த வகையில் இந்த சுக்கிரனோட சஞ்சாரத்தை நம்ம பார்ப்போம். மகர ராசி. மகர ராசிக்கு பூர்வ புனிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ராசிக்கு 7ஆம் இடத்துல பேச்சாகிறார் குருவோட. அதாவது ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவோட. ஏன்னா உச்சம் பெற்ற குரு அப்படின்றதுனால தான் அவரை நம்ம கனெக்ட் பண்ணலாம். 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறது நன்மையா இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி? இந்த சுக்கிர பகவானோட பயிற்சியில் சாதாரணமாக குரு சுக்கிர யோகம் இவங்களுக்கு கிடைக்கிறது. ஏன் அப்படின்னா 7ஆம் இடம் அப்படின்னாலே ஒரு அருமையான இடம். அந்த இடத்துல குரு வர்றது ரொம்ப விசேஷம். ஸோ அங்கே குரு இருக்கார், அதுவும் உச்சமடைந்து இருக்கார். விரையாதிபதி, அதாவது அப்படி சொன்னால் கூட அவர் உச்சமடைந்து 7ஆம் இடத்துல இருக்கிற இதோட சுக்கிரனும் இணைகிறார். அப்படிங்கும்போதே பெரிய மாற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எப்படின்னா குருவும் இவங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார், சுக்கிரனும் அங்கே வரார். அப்போ 2 விதமான நன்மைகள் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு, குடும்ப வாழ்க்கை, நிறைய பேருக்கு ஒரு சுபத்துவம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பெரிய இது. ஏன்னா 2 கிரகங்களும் 7ஆம் பார்வையாக இந்த மகர ராசியை பார்க்கறது. மகர ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதங்கள் 5 மாதங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப எப்படி இந்த வாழ்க்கையை ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்க. ஏன் இன்ஃபேக்ட் பெரிய பெரிய பணக்காரங்க கூட, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கூட கொஞ்சம் இறங்கி போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இந்த 7ஆம் இடத்துக்கு குரு இந்த இடத்துல சுக்கிரனும் இணையறார். அப்படிங்கும்போதே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை நெருக்கடி நிறைய இருந்தது, குழப்பங்கள். இந்த வேலையை விட்டுடலாமா, இல்லை என்ன பண்ணணுங்கிற தெரியாமே இருந்தாங்க, குழப்பத்தில். ஏன்னா இந்த மகர ராசியில் பார்த்திங்கன்னா திருவோணம் நட்சத்திரம், இவங்களுக்கு எப்போவுமே ஒரு குழப்பம் இருக்கும். நல்ல உத்தியோகத்தில் இருந்தால் கூட குழப்பம் இருக்கும். ஏன்னா அப்போ இவங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பத்தை சந்தித்தவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய மாற்றம் இவங்களுக்கு உத்தியோக ரீதியாக கண்டிப்பாக அமையும். ஏன்னா இவங்க எதிர்பார்க்காத ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா 11ஆம் இடத்துல ஒரு பார்வை விழுது, ஜென்மராசியில் ஒரு பார்வை, 3ஆம் இடத்துல ஒரு பார்வை, குருவோட பார்வை, ரொம்ப விசேஷம் இவங்களுக்கு. ஸோ குரு வந்ததுலேருந்தே இவங்களுக்கு ஒரு மாறுதல். இந்த சுக்கிரனும் அங்கே இணைய போகும்போது 26 நாட்களும் இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு. அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன் இருந்தது, அதெல்லாம் இப்போ அப்படியே மாறும்.
இவங்க சாதாரணமாக நினைச்ச காரியங்கள் கூட ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து தரும். அந்த அளவுக்கு இந்த சுக்கிர பகவான் அனுகிரகம் பண்ண போறார். சுக்கிர பகவான் ரொம்ப அற்புதம். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, ஆமா, ஜீவனாதிபதி. ஸோ ஜீவனாதிபதி 7ஆம் இடத்துக்கு வரும்போது இவங்க சப்போஸ் வாழ்க்கை துணை மூலமா இல்லை வாழ்க்கை துணை உறவினர்கள், மாமன், மச்சான், இவங்கள்லாம் ஏதாவது ஒரு கடன் உதவி ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும், டக்குன்னு கிடச்சிரும். ஸோ அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு இவங்க பிஸ்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், நல்ல வருமானத்தையும் கொண்டு வந்து தரும். ஓகே. படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ? படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. சனி பகவான் 3ஆம் இடம்ங்கும்போது பரவாயில்லை, ஆனால் அந்த 3ஆம் இடத்துல கூட குருவோட பார்வை விழுது. அதனால இவங்க சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் இந்த குழந்தைகளுக்கு இருந்தது. இப்போ சாதாரணமாகவே மகர ராசி குழந்தைகள் படிப்பாங்க ஓரளவுக்கு. நல்ல ஒரு படிப்பு படித்தாதான் முன்னேற்றம்ங்கிறது அவங்க இயற்கையிலேயே குழந்தையிலேருந்தே அவங்க கொண்டு வந்துடுவாங்க. ஸோ படிப்பாங்க. இப்போ லைட்டாக கொஞ்சம் லேசினஸ் இருந்தது, அது இப்போ மாறும். இந்த சுக்கிரனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஜென்மராசியில் விழுறது 2 கிரகங்களோட பார்வைகளும் கொஞ்சம் நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இவங்களுக்கு கிடைக்கும், படிப்பு திறன் அதிகமாகும். ஓகே. இப்போ ராசிக்கு சுக்கிரனோட பார்வை இருக்கு இல்லையா? ஆமாம். இது திருமணத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்குமா? ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை அப்படின்றது ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இன்னொன்று கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, அதாவது திருமணமானவங்களுக்கு. அது மாதிரி 7.5 சனியிலேருந்து அந்த பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கிளியர் ஆகிட்டே தான் வருது. இப்போ அந்த சுக்கிரனோட பார்வை இருக்குல்ல 7ஆம் இடத்துல இருந்து, இதுலேயே குரு கூட இருந்து அந்த பார்வைங்கிறது அது சுபத்துவமாக இருக்குமா? திருமண வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமா? திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகணும், திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அது நெருக்கடிகள் மாறுமா? கண்டிப்பாக ரொம்ப அற்புதம். ஏன்னா இதில் 2 விதமான பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா திருமண யோகம் கைகூடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மகர ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பலம். சாதாரணமாகவே திருமணம் அப்படின்னாலே குருபலம் வந்துடுத்தான்னு தான் கேட்பாங்க. ஜோசியர்கிட்ட போயிட்டு என் பையனுக்கு குருபலம் வந்துடுத்தான்னு. அப்போ 7ஆம் இடத்துல வரக்கூடிய குரு கண்டிப்பாக திருமண யோகத்தை உண்டு பண்ணி கொடுத்துருவார். அவர் இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு ஜென்மராசியை பார்க்க போகிறார். ஸோ சந்தோஷம். ஸோ திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிடும். ரொம்ப நாளாக அதேமாரி தட்டிக்கிட்டே இருக்குது வரன். இவங்க முயற்சி செய்தார்கள் என்றால், நல்லா கவனிங்க, ஏன் அப்படி தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆனால் சரியான வயதில் இருந்து அவங்க அந்த ஜாதக கட்டை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ரொம்ப நாளாக தடைப்பட்டவர்களுக்கு முயற்சிகளின் மூலமாக கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்து முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார், குருவோட பார்வை விழுது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிடும். லேட்டாக போனவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் லேட்டஸ்ட்டாக அமையும். அதே மாதிரி இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு, கல்யாணமாகி இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் ரொம்ப நாள தடை. ஆமாம், நானே அதான் கேட்கலான்னு பார்த்தா அடுத்த கேள்வி நீங்கள் இதிலே சொல்லுங்க. தடை இருந்தது, அந்த தடையெல்லாம் விலகும். ஓகே, அற்புதம். ஏன்னா தனக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான், அதனால் புத்திர பாக்கியத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். ஸோ புத்திர பாக்கியம் உண்டாயிடும். ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல, சில பேருக்கு பார்த்திங்கன்னா 10 வருஷம் கழிச்சு கூட குழந்தை பிறக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சான்ஸ். அடுத்தபடியாக ஏற்கனவே குடும்பத்தில் குழந்தை குட்டியோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மனசில் இப்போ தான் நிம்மதி கிடைக்கும், ஒரு சந்தோஷம். ஏன்னா படிக்காத குழந்தைகளோட படிக்க ஆரம்பிச்சிடும். அதேமாரி அவங்க வீட்டில் கல்யாணம் ஆகாத குழந்தைகள் இருந்தாங்கன்னா கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். ஸோ அதுவே சந்தோஷம். ஸோ சந்தோஷமான சில காரியங்கள் நடக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க இந்த சுக்கிர பகவானோட பயிற்சியில். ஓகே, வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது சார்? இப்போ 7ஆம் இடத்துல சுக்கிரன் பார்வை இருக்கு இல்லையா? இது வேலை வாய்ப்பு ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாமா? வேலை சேஞ்சஸ் பண்ணணும்னு ஒரு சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லை இருக்கிற வேலையை எப்படி தக்க வைக்கிறது அப்படின்ட்டு ஒரு சில பேருக்கு அந்த எண்ணமும் இருக்குது. நல்லபடியாக வேலை போயிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பரவாயில்ல ஏதோ போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். அது சம்மந்தமாக இப்போ எப்படி இருக்கும் இந்த சுக்கிர பயிற்சி? இப்போ வேலை சம்பந்தமாக அப்படிங்கும்போது 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று, புதுசாக வேலை தேடுறவங்க குழந்தைங்க, இப்போ படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதேமாரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். ஏன்னா ஜென்மராசியை பார்க்குறார் குரு சுக்கிரன், 2 பேருமே பார்க்குறாங்கும்போது அந்த வேலை பலு குறையும், பிரச்சனைகள் குறையும். இல்லை இந்த வேலை வேணாம்ப்பா வேறு வேலை தேடணும்னா முயற்சிகளின் பேரில் முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற சனி இவங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அப்போ இவங்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு ராசிநாதன்.
ஸோ 3ஆம் இடத்துல முயற்சிகளின் பேரில் நல்ல வேலை கிடைக்கும். மாறுதல் எதிர்பார்த்திருந்தால் இல்லைன்னா தேவையில்லை, நல்ல பிரச்சனைகள் குறைஞ்சாலே நல்லது தானே. அதே வேலையிலேயே இது பண்ணலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி புதுசாக வேலை தேடுற குழந்தைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பொதுவாக இந்த மகர ராசிக்கு பெண்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால என்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்கும்? மகர ராசி பெண்கள் அப்படின்னாலே அவங்க எப்போவுமே கொஞ்சம் ஒரு டைலமேட்டிக் அப்படி தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான், மனோகாரகன். நம்ம மனசு எப்படி இருக்கும்? அலபாஞ்சிட்டே தான் இருக்கும். அது மாதிரி தான் இந்த பெண்களுக்கும் அதே மென்டாலிட்டி தான் இருக்கும். எப்படின்னா ஒரு பயம், எப்படி நம்ம வாழ்க்கையை சர்வே பண்ண போகிறோம், எப்படி ரன் பண்ண போகிறோம், எப்படி இவங்களோட மிங்கிள் ஆக போகிறோம், இவங்கள்ட்ட மிங்கிள் ஆனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இவங்க நம்மளை கேவலமாக நினச்சிடுவாங்களோ, இதே தாட்டு தான் இவங்களுக்கு இருக்கும். அதை இவங்க தூக்கி எறிஞ்சிட்டு இறங்கினாங்க அப்படின்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். பரிகாரம் மகர ராசி அப்படிங்கும்போதே பரிகாரம் அப்படின்னாலே இவங்க வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. அப்போ ராகு கூட பரவாயில்ல, சனி பகவானோட வீட்டில் தான் இருக்கார். கேது சூப்பராக சூரிய பகவான் வீட்டில் உட்காந்துட்டுருக்கார். ஸோ இவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கணும், சுக்கிரனால் ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை போயிட்டு புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் வழிபாடு, நாகர் வழிபாடு பண்ணாலே இவங்களுக்கு பெரிய திருப்திகரமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வருது, முடியலையே ஒரு நெய் தீபம் போட்டு வருது, அந்த மாதிரி வழிபாடு பண்ணினாலே விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே மகர ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் அதி அற்புதமாக குருவுடன் இணைந்து வாழ்க்கை முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.